என்று சொல்லி தான் இன்று வரைக்கும் எபிரேயும் கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதுக்கு காரணம் ஃபேப்ரியஸும் ரெனியூஸும். ஆனால் உண்மையிலேயே வேதம் முழுவதும் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா அது எபிரேயத்தில் தான் எழுதப்பட்டுச்சு. கிரேக்கத்தில்னு வாதாடுறவங்க ரெனியூஸ் வரைக்கும் தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கணும் வரலாறு. சரி, இப்போ 1840 ஒரு வேதம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு பரிசுத்த வேதாகம்னு பேர் இல்லை. இந்த வேதாகத்தில் தேவன் என்கிற ஒரு சொல்லே இல்லை. இங்கே கர்த்தர் இருக்கிறாரு, பராபரனுங்கிற வார்த்தை இருக்குது. இந்த பராபரங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி தம்புரான் சர்வேஸ்வரங்கிற வார்த்தை இருந்துச்சு. இப்போ அடுத்தபடியாக 1840 நிற்கக்கூடிய இந்த முழுமையான வேதத்தை மறுதிருத்தங்கள் செய்கிறார்கள். அதுதான் பெர்சிவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்சிவலுடைய திருத்தம் இலங்கையில் நடக்குது. இதில் ஆறுமுக நாவலர் வருகிறாரு. இவர் தான் தேவன் என்கிற வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த தேவன் என்கிற வார்த்தை உள்நுழைக்கப்படுவதற்கு இந்த ஆறுமுக நாவலர் தான் காரணம். இவர் ஒரு பூநூல் போட்டு ஒரு பூசாரியா இருக்கிறார். சாகிற வரைக்கும் அவர் இந்துவாகவே இருந்து சாகிறார். இவர் கொடுத்த வார்த்தை தான் தேவன். அதுதான் இன்னைக்கு நம்ம வேதங்கள் எல்லாம் வள வரதை பார்க்கிறோம். இந்த திருத்தத்திற்கு அடுத்தபடியாக இதுல அநேக வடச்சொற்கள் இருக்கு அப்படிங்கிற மறுதிருத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி பவருடைய திருப்புதல் நடக்குது. ஹென்றி பவருடைய திருப்புதல்ல எல்லாமே சரியா இருந்துச்சு. ஆனால் அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை அவன் இவன் என்கிற சொற்கள் சொல்லாடப்பட்டுச்சு. தேவன் என்கிற வார்த்தையும் அங்கு அளவிடப்பட்டு இருந்துச்சு. இதை நம்ம யூனியன் வெர்ஷனுங்கிறோம். என்ன காரணம்னா, எல்லாருமே இணைஞ்சு ஒரு வேதம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹென்றி பவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் மொழியாக்கம் செய்யும் போது அவன் இவன் தேவன் என்கிற சொற்கள் இருக்கிற போது இல்லை இது சரிப்பட்டு வராது, இன்னொரு வேதம் தேவை அப்படின்னு இருக்கும்போது லார்சன் திருப்புதல் வருது. இந்த லார்சன் தான் முதல்ல தேவனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக கடவுளுங்கிற வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த கடவுளுங்கிற வார்த்தையே இதுவரைக்குமே என்ன தேவனுங்கிற வார்த்தையை ஏற்காத ஒரு ஸ்தாபனம் இருந்தால் லுத்ரன் சபை. அவங்க தேவன்கிறத எடுக்கல, அவங்க பராபரங்கிறதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் பிடிச்சி போச்சு. அதனால அவங்க கடவுளுங்கிற வார்த்தையை லுத்ரன் எடுத்துக்கிட்டாங்க. தேவனுங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்மலாம், அதாவது பெந்தேகோஸ்து, சிஎஸ்ஐ போன்ற பல சபைகளில் தேவனுங்கிற வார்த்தை இருக்கு. இது இந்த கடவுளுங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது இந்த லார்சன் திருப்புதல்ல தான் நடந்துச்சு. இவங்க தான் ஆகமங்களுக்கெல்லாம் பேர் மாத்துறாங்க. நாளாகமம் இருக்கக்கூடியதை தினவர்த்தமானம் அப்படின்னு மாத்துறாங்க, வெளிப்படுத்தல தரிசனம்னு மாத்துறாங்க. இப்படி புத்தகங்களுடைய பெயர்களையும் இவங்க மாத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுவரைக்கும் ஒரு முழுமை அடையவில்லை. என்ன காரணம்னா, கடைசியா வந்து இந்த கடவுள்னு பேர்ல வந்த இந்த லார்சர் திருப்புதல்ல கூட பல வசனங்கள் விடப்பட்டுச்சு, பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவாதம் இருந்தனால வேதம் முழுமைப்படவே இல்லை. திருத்தம்னு போயிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் பாரிஸ் ஃபாரின் மிஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இந்த பாரிஸ் ஃபாரின் மிஷன் என்ன பண்ணுதுன்னா, இங்க ஏற்கனவே 1840 தேக்கத்தில் இருக்கக்கூடிய முழுமை பெற்ற வேதத்தை எடுத்து மறுதிருத்தம் செய்து 1904 ஒரு வேதாகமா, முழுமையான வேதாகமா அச்சிட்டு நமக்கு கொடுக்குது. அந்த வேதாகமத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் சத்திய வேத ஆகமம். இப்ப இந்த சத்திய வேத ஆகமங்கிறது அச்சிடப்பட்டு 1904, நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். அதாவது 2021 நம்ம இருக்கிறோம். அப்போ 1904 தான் ஒரு வேதம் முழுமை பெற்று கிடைக்கப்படுகிறது வேத புத்தகம். ஆனா அதனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமம் இல்ல, திருவிவிலியம் இல்ல, அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் சத்திய வேத ஆகமம். 1904 திருத்தப்பட்ட இந்த நூல் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது 1973